சென்னை பட்டினப்பாக்கத்தில் டாஸ்மாக் கடையை மூடக்கோரி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடந்த 4ஆம் தேதி பட்டினப்பாக்கத்தில் நடைபெற்ற வழிப்பறி சம்பவத்தில் நந்தினி என்ற ஆசிரியையும் சாகர் என்ற முதியவரும் உயிரிழந்தனர். இதுபோன்ற சம்பவம் அந்த பகுதியில் தொடர்ந்து நடப்பதாகவும் பேருந்து நிலையம் அருகிலேயே டாஸ்மாக் கடை இருப்பதுதான் காரணம் என்று கூறி அந்த பகுதி மக்கள் கடந்த 3 நாட்களாக டாஸ்மாக் கடையை திறக்க விடாமல் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த போராட்டத்திற்கு தங்கள் அமைப்பு ஆதரவளிப்பதாகவும் மதுக்கடையை மூடும் வரை போராட்டம் தொடரும் என்றும் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் தெரிவித்துள்ளனர். இந்த டாஸ்மாக் கடையிலான பார்த்தோம்னா பல்வேறு கொலை, பாலியல் வன்புணர்ச்சிகள் நடக்குது, வழிப்பறிகள் நடக்குது. இதை மூடுங்கன்னு மக்கள் கேட்குறாங்க. இது தவறு முதல்ல கிடையாது. ஆனால் அரசு என்ன பார்க்குறாங்க, 1000 போலீஸ் போடாது நான் திறப்பேன்னு சொல்கிறாங்க. மக்களே திரண்டு டாஸ்மாகை மூடுவது அப்படிங்கிறதா எங்களுடைய மக்கள் அதிகார அமைப்பு வைக்கிறது. இந்த மக்கள் அதை நோக்கி தான் போராடுறாங்க. நாங்கள் இந்த டாஸ்மாக் கடையை மூடும் வரைக்கும் இறுதி வரைக்கும் போராடுவோம், போராடி காட்டுவோம்.